நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் வணக்கம். நண்பர்களே, நமது மேடையில் நேற்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் நடந்த மரணம் குறித்து ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம். அந்த காணொளியில் இந்த சம்பந்தப்பட்ட புகாரை கொடுத்தவர்கள் குறித்து அதிகமாக ஊடகங்களும் மற்ற சமூக ஊடகங்களும் பேசவில்லை. அது குறித்து பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம். அதற்கான காரணம், புகார் கொடுத்தவர்கள் எளியவர்களாக இருந்திருந்தால், சாமானியர்களாக இருந்திருந்தால் காவல்துறை இந்த அளவிற்கு விரைவாக இதில் தீவிரம் காட்டி ஒரு இளைஞரை அடித்து கொள்ளுகின்ற அளவிற்கு போக மாட்டார்கள் என்று நாம் நம்பினோம். அதற்காகத்தான் நாம் அந்த கேள்வியை நேற்று அந்த காணொலியில் வைத்தோமே தவிர, மற்றபடி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்கக்கூடாது என்கின்ற அளவில் நாம் அதை எழுப்பவில்லை. நாம் எழுப்பிய கேள்வியில் எந்த அளவிற்கு நியாயம் இருந்தது என்பதற்கு தற்பொழுது சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அந்த புகாரை கொடுத்தவர் ஒரு மருத்துவர் என்பதையெல்லாம் கடந்து, அந்த புகாரை கொடுத்தவர்கள் அவர்களுடைய உறவினர்களோ அல்லது தெரிந்தவர்களோ யாரோ ஒருவர் மிக உயர்ந்த இடத்தில் பதவியில் இருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் அவர்களுடைய உறவினர்களோ அல்லது தெரிந்தவர்களோ இருக்கிறார்கள். அதனால்தான் காவல்துறையும் இந்த அளவிற்கு தீவிரம் காட்டியிருக்கிறது. இதை நாம் கூறவில்லை, ஏற்கனவே நமது அனுமானம் அப்படி இருந்தது. ஆனால் அங்கே பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒரு பெண்மணி இது குறித்து செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொளியை முதலில் அனைவரும் பார்ப்போம், பிறகு அது குறித்து நாம் பேசுவோம். சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கோயில்ல வச்சு கோசாலையில வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரி கூட்டிட்டு போனாங்க, அது ஓகே. புகார் வாங்கியிருக்காங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சிருக்கலாம். காவல்துறைக்கு சட்டம் என்ன சொல்லுது? புகார் வந்தா விசாரிச்சு முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்கு. அவரை ஒவ்வொரு இடமா சர்ச் பண்றன்ற பேர்ல கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து கோசாலையில வச்சு அடிச்சு கொள்ள சொல்லியிருக்கா. அப்ப இதை நம்ம கேட்கும் போது இங்க அரசியல் தலையீடு பயங்கரமா இருக்கு. காலையில இருந்து ஒரு மினிஸ்டர் வரல. அறநிலையத்துறையுடைய பில்டிங்ல இந்த கொலை நடந்திருக்கு. இது கொலை தான், இது விசாரணை கிடையாது. ஆமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஒரு அறநிலையத்துறை இணை அதிகாரியுடைய இணை ஆணையருடைய பில்டிங் பின்னாடி இருக்க ஒரு கோசாலையில ஒரு கொலை. ஒரு பைப்பை வச்சு அடிச்சு அந்த பையனுக்கு விக்கல் வந்ததுக்கு அப்புறம் தண்ணி கேட்டிருக்கான். தண்ணி கேட்டா தண்ணி கொடுத்திருந்தா கூட அந்த உயிர் இன்னைக்கு இருந்திருக்கும். மிளகாப்படிய பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதை கலந்து அந்த பையனை குடிக்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு இயற்கை உபாதைகள் ரெண்டுமே போயிருக்கு. அதனால அவங்க அதுக்கப்புறம் இறந்திருக்காங்க. ரொம்ப கொடூரமான ஒரு சாவு இந்த கோவில் வாசல்லே நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு கடந்து துடிக்கிறாங்க. ஆனா அந்த இறப்பு நடந்த அந்த பையனுடைய அம்மாவையும் தம்பியும் மட்டும் இந்த திமுக அரசியல்வாதிகள் வீட்டுக்குள்ள போய் காம்ப்ரமைஸ் பேசி உங்களுக்கு வேலை தர்றோம், உங்களுக்கு பணம் தர்றோம்னு சொல்லி அவங்கள இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு கையெழுத்து போடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போயிருக்காங்க. இதை தப்பு பண்ணது யாருன்னா காவல் அதிகாரிகள் தான். புகார் கொடுத்து அந்த அம்மா காணாம போச்சு கொடுக்க தான் செய்வாங்க. உங்களுடைய விசாரணை முறை இப்படிதான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கா? ஒரு விசாரணைய கொலை அளவுக்கு நீங்க ஏன் கொண்டு போறீங்க? சாத்தான் குளத்துக்கு அன்னைக்கு எல்லாரும் குதிச்சோம். இன்னைக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்துல கோயில்ல வச்சு கொலை நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த அறநிலைத்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சேகர் பாபு அமைச்சர் கையில தானே இருக்கு. அந்த அறநிலைத்துறையில வேலை பார்த்த பையன் தான் இந்த தம்பி. ஒரு காவலாளியா பணிபுரிஞ்ச உங்க துறையை சார்ந்த ஒரு பணியாளரை உங்க அரசாங்கத்துடைய காவல்துறையை அடிச்சு கொண்டிருக்கு. இதுக்கு இன்னும் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பெரிய கருப்பன் எங்க போனாருன்னு தெரியல. உயர் அதிகாரிகள் எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா நாளைக்கு எங்க எல்லாருக்குமே இது நடக்கும். அப்ப இந்த அதிகாரிகள் தங்கிட்ட எல்லா பவரும் வந்துருச்சு. இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளரை முதல்ல இந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கணும். ஏன்னா தனிப்பிரிவு தான் அந்த பையனை கூட்டிட்டு போய் இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஒரு சாதாரண திருட்டு கேஸுக்கு, காணாம போன எத்தனை கேஸுக்கு இப்படி தனிப்பிரிவு அமைச்சு நீங்க பண்ணிருக்கீங்க? தலைமைச் செயலகத்துல இருந்து ஏதோ ஒரு அதிகாரியுடைய ரிலேட்டிவா அந்த பொருளை தொலைச்சவங்க. அதனால அந்த அந்த பிரஷர்ல தான் இன்னைக்கு எஸ்பி இந்த அளவுக்கு இந்த தனிப்படையை அமைச்சு அந்த பையனை கொலை செய்யற அளவுக்கு போயிட்டாங்க. இது கொலை தான். இந்த கொலை கேஸ நீதிமன்றம் சோமோட்டாவா எடுத்து இந்த எஸ்பியை முதல்ல இந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கணும். அந்த டிஎஸ்பி எஃப்ஐஆர்ல சேர்க்கணும். அந்த இன்ஸ்பெக்டரையும் சேர்க்கணும். 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோன்றாங்க. சஸ்பெண்ட் இதுக்கு நியாயம் கிடையாது. முதல்ல கொலை கேஸ்ல இவங்க ஏன் மாநில காவல்துறை அதை செய்யக்கூடாதுன்னு எது இருக்கா? இதுக்கு சிபிஐ சிபிசிஐடி தான் வரணுமா?
நீங்களே இந்த பிரிவை கையில வச்சிருக்க முதல்வர் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மக்களுடைய கண்ணீருக்காகவாவது முதல்ல அந்த அதிகாரிகளை முதல்ல அந்த எஃப்ஐஆர்ல கொண்டு வாங்க. நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது டிஸ்மிஸ் பண்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. கீழே இருக்க ஒரு 6 போலீஸ் மேல பழிய போட்டுட்டா உயரதிகாரிகள் பிரஷர் கொடுக்காம ஒருத்தவங்க கொலை பண்ற அளவுக்கு போவாங்களா? காணொளியை பார்த்த அனைவருக்கும் புரிந்திருக்கும். அந்த பெண்மணி தெளிவாக குறிப்பிடுகிறார். யாரோ ஒருவர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நகை காணாமல் போனதாக கூறிய அந்த பெண்மணிக்கு உறவினர். அவர்கள் கொடுத்த அழுத்தத்தை தான் காவல்துறை இப்படி செயல்பட்டு இருக்கிறது என்று அவர் பகிரங்கமாக ஊடகத்தின் முன் பேசியிருக்கிறார். இப்பொழுது நமது மேடையில் நேற்று நாம் எடுத்து வைத்த அந்த சந்தேகம், அந்த வாதம் உண்மை என்பது நிரூபணமாகி இருக்கிறது. நாம் ஏன் இது போன்ற கேள்விகளை எழுப்புகிறோம் என்றால், நிச்சயமாக நாம் எல்லோருக்கும் தெரியும், ஒரு சாமானியர்கள், எளியவர்கள், ஏழைகள் காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு பாதிக்கப்பட்டதாக புகார் கொடுத்தால் அந்த புகாரை அவர்கள் வாங்குவதற்கே ஓரிரு நாட்கள் அலைக்கழிப்பார்கள். அதன் பிறகு அதற்கு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்க வேண்டும் என்றால் யாராவது நம்மை போன்றவர்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அது குறித்து விசாரிக்க வேண்டும். இப்படித்தான் எங்குமே இருக்கிறது. இதில் இவர்கள் அவர்கள் என்றெல்லாம் இல்லை. இப்படித்தான் காவல்துறை பொதுவாக நடந்து கொள்கிறது. இது வேதனைக்குரிய ஒன்று. ஏனென்றால் பொதுமக்களின் உடனடி பாதுகாப்பாக, உடனடி பாதுகாவலர்களாக இருப்பவர்கள் காவல்துறையினர் தான். காவல்துறை மீது நாம் 1000 விமர்சனங்களை வைத்தாலும், 1000 பிரச்சனைகளை பற்றி பேசினாலும், காவல்துறை ஒரு நாள் இல்லை என்றால் சமூகத்தில் மக்கள் அமைதியோடு வாழ முடியாது என்பதை உணர்ந்துதான் மற்ற கருத்துக்களையும் பேசுகிறோம். இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் இன்று அந்த பெண்மணி பேசியதை கேட்டிருப்பீர்கள். அதுபோக இந்த காவல்துறை எத்தகைய இடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு பிரஷர் வந்திருந்தால் ஒருவரை அழைத்து சென்று எந்த விதமான பதிவுகளும் இல்லாமல், பொதுவாக ஒருவரை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் உரியவர்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும், அல்லது அழைத்து சென்றவுடன் தகவல் சொல்ல வேண்டும், முறையான சிஎஸ்ஆர் போட வேண்டும். அதன் பிறகு எஃப்ஐஆர் போட்டு தான் அன்று அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஒன்று அடைக்க வேண்டும், அல்லது காவல் நிலையத்தில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றாலும் உரியவர்களுக்கு உரிய முறையில் தகவல் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் வெள்ளிக்கிழமை மதியம் அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் குறித்து காவல் நிலையத்தில் அவர் இறக்கும் வரை எந்த விதமான பதிவுகளையும் அவர்கள் செய்யவில்லை. இப்பொழுது ஏற்கனவே சிஎஸ்ஆர் போட்டதாகவும் பல விஷயங்களை பேசி வருகிறார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு உண்மையை பேசுவார்கள் என்பதற்கு அவர்களுடைய அறிக்கையே சாட்சியாக நிற்கின்றது. அவர்களுடைய அறிக்கையில், அவர்களுடைய முதல் தகவல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள்? அவரை விசாரித்தோம், அவர் தப்பி ஓட முயன்றார், வலிக்கு விழுந்த பொழுது, தவறி விழுந்த பொழுது வலிப்பு வந்து அவர் இறந்து விட்டார் என்றுதான் அவர்கள் முதலில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய அறிக்கைக்கு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர்கள் அடித்தது உறுதியாயிருக்கிறது. அந்த காணொளிகள் வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது என்ன சொல்ல போகிறார்கள்? இந்த காணொளி பொறுத்தளவில் நாம் மீண்டும் எழுப்புகின்ற கேள்வி, அந்த காவல்துறைக்கு இந்த அளவிற்கு பிரஷர் கொடுத்த அந்த பெரிய மனிதர் யார்? தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்கின்ற அந்த பெரிய மனிதர் யார்? இவர்களுடைய பின்புலம் என்ன? அது என்ன? அது உங்களுடைய நகை காணாமல் போனதாகவே இருக்கட்டும், அதற்கு கண்டுபிடிக்கின்ற வழிமுறைகள் ஏராளம் இருக்கின்றது. இந்த நாட்டில் முதியவர்கள், ஏழைகள், தொழிலதிபர்கள் என்று யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இழப்பு என்றால் இழப்பு தான். யார் நகையை, பணத்தை பறிகொடுத்தாலும் அதை கண்டுபிடிக்க வேண்டும், உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். அது நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எத்தனையோ ஏழை பெண்கள், எத்தனையோ முதியவர்கள் தங்களுடைய நகைகளையும் உடைமைகளையும் பறிகொடுத்து விட்டு வருடக்கணக்கில் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் செய்த நீதி என்ன? அவர்களுக்கெல்லாம் நாம் கண்டுபிடித்து அவர்களுக்கான நீதியை கொடுத்து விட்டோமா? கிடையாது. ஆனால் இந்த பெண்மணி, இந்த மருத்துவர் புகார் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கவில்லை, வாய்மொழியான ஒரு புகார் தான். அதை வைத்து கொண்டு காவலர்கள் சீருடையில் வராமல் இதற்கென்று தனியாக வாகனத்தை எடுத்து எல்லோரும் அந்த லோயர் டிஷர்ட்டோடு வந்திருக்கிறார்கள், சிலர் கைடு அணிந்து வந்திருக்கிறார்கள். இந்த அளவிற்கு காவல்துறையினுடைய எந்த அடையாளத்தையும் பயன்படுத்தாமல் தனியாக ஒரு குழுவே ஏற்படுத்தி இந்த விஷயத்தை அணுகியிருக்கிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு அந்த பெரிய மனிதர் யார் என்பதுதான் நாம் மீண்டும்
எழுப்புகின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் பொழுது இதன் மூலம் இன்னும் சில உண்மைகள் வெளிவர வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நண்பர்களே, நீங்கள் ஊடகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தனி மனிதர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புங்கள். தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்கின்ற அந்த பெரிய மனிதர் யார்? மேலும் அரசியல் கட்சிகளை சார்ந்த யாரெல்லாம் அந்த 2 நாட்களில் சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி கூடவும் எஸ்பி கூடவும் அங்கே இருந்த காவலர்கள் கூடவும் பேசினார்கள் என்பதையெல்லாம் இன்று உரிய வழிமுறைகளோடு கண்டுபிடிக்க முடியும். அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து இந்த விஷயத்தை அணுகினால்தான் நமக்கு முழு உண்மையும் வெளிவரும். இந்த வழக்கை பொறுத்தளவில் முழு உண்மையும் வெளிவர வேண்டுமென்றால் இதற்கு யார் பிரஷர் கொடுத்தார்கள், யாருடைய அழுத்தத்தால் இந்த மரணம் நிகழ்ந்தது என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தால் மட்டும்தான் இறந்து போன அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கும். இனிமேல் யாருக்கும் இது நடக்காமல் இருக்கும் என்பதுதான் நமது மேடையின் கருத்து. நன்றி, வணக்கம்.